வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பருப்பு ரசம், தக்காளி ரசம், கொள்ளு ரசம், மிளகு ரசம், எலுமிச்சை ரசம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு புளியை நான் கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை புளிக்கரைசலோடு சேர்த்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு புளி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எது தேவைப்பட்டாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை கொஞ்சம் ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்து இப்போ ரசத்தை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே இப்போ மிளகு ரசத்தை தாளிக்கக்கூடாதுங்க, அப்படியே கொதி வச்சிட்டோம்னா போதுங்க. இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுறோங்க. அதனால் அடுப்புக்கு காயிற வரைக்கும் பார்த்துட்ருக்கலாங்க, வெயிட் பண்ணலாம். இந்த மிளகு ரசம் ஜலதோஷம், தும்மல், சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. தொண்டை கரகரப்பாக இருக்கிறவங்களுக்கும் மிளகு ரசத்தை வச்சு சூடாக குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். அஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி கண்டிப்பாக கட்டாயமாக இந்த மிளகு ரசத்தை சேர்த்திக்கணும். பாருங்கள், ரசம் நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ரசம் நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடுறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ரசம் டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள், நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூடாக கமகமன்னு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரசத்தை காய வச்சு எடுத்த உடனே மூடிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறின உடனே ரசத்தை கம்ப்ளீட்டாக மூடணும். கொஞ்சம் நேரம் ஆறணுங்க. பாருங்கள், இந்த ரசத்தை சுடுசாதத்தில் ஊற்றி அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம்னா சும்மா அப்படியே பிரமாதமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.